டு வழிப்போக்கன் சேனல். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்தியாவுக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் நடக்கிற ஒரு போட்டி, கிரிக்கெட் போட்டி. அதில் ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்குது. ஆனால் மைதானம் ஃபுல், ஒரு 20-25,000 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரே ஆரவாரம், எல்லார் கையிலையும் இந்திய தேசிய கொடி, எல்லார் மூஞ்சிலையும் இந்திய தேசிய கொடி பெயிண்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. எல்லோரும் யங்ஸ்டர்ஸு, மிடில் ஏஜ்டு பர்சன், ஒரு கலவையான ஒரு கூட்டம். எல்லாருமே கிரிக்கெட் என்தூசியாஸ்ட், சரிங்களா? அதில் இந்த பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இப்போ அடிக்க போகிறாரு, இந்த சேர்த்த எவ்வளோ ஆக போகுது, அப்புறம் அந்த பவுலர் இது வரைக்கும் இவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. பக்காவாக இருக்குது. எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டாஸ் போகிறதுக்கு 2 டீமும் வராங்க. வந்துட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த 2 டீமும் வரிசையாக நிற்கிது. அப்போ முதல்ல இந்திய தேசிய கீதம் இசைக்கப்படுது. அப்போ அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிற 25,000 பேரும் எழுந்து நிற்கிறாங்க. நிற்கிறது மட்டும் இல்லை, தேசிய கீதத்தை உணர்ச்சி பூர்வமாக பாடுறாங்க. பசங்க, பொண்ணுங்க, ஆணுங்க எல்லாமே தேசிய கீதம் பாடி முடிச்ச அப்புறம் ஒரே ஆரவாரம், கைத்தட்டல் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கு அப்புறமும் ப்ளே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அப்போ அந்த யங்ஸ்டர் கூட ஒருத்தர் இருக்கார். ஹி இஸ் above 50, ஒரு வச்சுங்களேன், மிடில் ஏஜ் ஜென்டில்மேன். அவரு தான் பக்கத்தில் தேசிய கொடியை ஆட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு பையன்கிட்ட கேட்குறாரு, அப்பா இப்போ தேசிய கீதம் இசைச்சாங்க இல்லையா, அப்போ எல்லாம் எழுந்து நின்னீங்களே, பாடினீங்களே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டார். சார் அது தேசபக்தி சார் அப்படின்னாரு. சரி, ஓகே. அந்த பையன் சொன்னான், சரி, ஓகே. இப்போ அவர் கேட்குறாரு, இப்போ ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி சினிமா தியேட்டரில், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சினிமா தியேட்டர்லையும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தேசிய கொடியை காட்டி தேசிய கீதம் இது போடுவாங்க, தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படியே சார், தெரியாது என்ன சார் அப்படின்னு. அப்போ எல்லாருமே எழுந்து நின்று தேசிய கீதத்தை அவங்க பாடுவாங்க. பாடினாலும் பரவாயில்ல, எழுந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்கும், விளம்பரமே ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படியா சார், அது எனக்கு தெரியாதே அப்படின்னு. சரி, ஓகே, தெரியாது. சரி, இப்போ இங்கே ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் யோசிச்சாங்க, நீங்கள் எல்லாம் எழுந்து நின்னீங்க. இப்போ அடுத்த நாளிலேருந்து, அடுத்த வாரத்திலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்லேயும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லா படமும், எல்லா ஹீரோ படமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் போட்டால் நீங்கள் எழுந்து நிற்பீங்களா அப்படின்னு கேட்டார். அது போய் என்ன சொல்கிறான், சார் என்ன சார் இது, நாங்கள் போகிறது எங்களோட ஹீரோ படத்தை பார்க்குறதுக்கு. அப்போ போய் நாங்கள் படத்தை நீங்கள் தேசிய கீதம் போட்டிங்கன்னா நாங்கள் எழுந்து நிற்போமா, மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான் அந்த பையன். இதனால தான் தேசிய கீதம் போடுறத நிறுத்தினாங்க. தேசிய சினிமா தியேட்டரில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் இசைச்சப்ப எல்லாரும் எழுந்து நிற்கிறது கிடையாது, உட்கார்ந்துருந்தாங்க. அது கூட பரவாயில்ல. சில தியேட்டர்லாம் படுத்துக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பேசுகிறது, இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் சினிமா தியேட்டர்களில் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் போடுற நிறுத்திட்டாங்க. நீங்களே சொல்கிறீங்க, இப்போ நாங்கள் சினிமா தியேட்டருக்கு போனால் எழுந்திரிக்க மாட்டோம் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாரு. சரி, ஓகே. அது அப்புறம் டீம் தான் வந்தது, கேம் ஆரம்பித்தது, எல்லாம் கேம் பார்த்துட்டு இதை மறந்துட்டாங்க. சரிங்களா, எப்படி விட்டுருவோம். ஒருத்தர் என்ன பண்ணார், பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போகிறார். ஒரு 1/2 hour இருந்தது. வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கார்.
அப்போ அவர் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பார்க்குறதுக்கு தே லுக் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் பார்த்த உடனே கேட்குறாரு அவர், யூ ஆர் ஃப்ரம் வேர்னு கேட்குறாரு. அப்போ அந்த முஸ்லீம் சொன்னார், வி ஆர் ஃப்ரம் பாகிஸ்தான் அப்படின்னாரு. பாகிஸ்தானா, பரவாயில்லையே அப்படின்னு. ஆமாம் சார், டாட்டா என்னோட பொண்ணு வந்து ஒரு 6 வயசு பொண்ணு, ஒரு 2-3 வருஷமாக வந்து ஹார்ட் ப்ராப்ளம். பாகிஸ்தானில் இருக்கிற நீங்கள் டாக்டரே வந்து பெங்களூரில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க சார், நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம்தான் இவருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் நாங்கள் வந்து ரொம்ப நாள் நாங்கள் வந்து விசாவுக்கு ட்ரை பண்ணோம் பாகிஸ்தான்லேருந்து, எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் நாங்கள் வந்து துபாய்க்கு போனோம். துபாய்க்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து விசா அப்ளை பண்ண கிடச்சிது சார். பாகிஸ்தான்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட இந்தியாவுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் சொன்னார். ஓ அப்படியே எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ சொல்கிறார் அவர், என்ன சார் இது பாகிஸ்தான், என்ன சார் இந்தியா, இப்படி இப்படி நான் இப்படி பிரிஞ்சிருக்குங்களே, இந்தியா பாகிஸ்தான் இருக்கலாமா சார் அப்படி ரொம்ப வருத்தப்பட்டார் அவர். சரி ஓகே, என்னமோ வந்து பாகிஸ்தான்லேருந்து அவன் இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிருக்கிறது அவருக்கு பிடிக்கலை, வருத்தப்படுறாரு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டார். இதை வந்து ஒரு 1 வீக் கழித்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு பாகிஸ்தான் ஃபேமிலியை பார்த்தேன், அவங்க விசா கிடைக்காம அவங்க வந்து துபாய் போயிட்டு துபாயில் இருந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் அவர் வந்து என்ன பாகிஸ்தான் என்ன இந்தியா ஏன் இப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறார், இவரோட ஃப்ரெண்டு, சார் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக இருக்கிறதுனால வருத்தப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆனால் அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஏன் இருக்குது, எல்லாமே பாகிஸ்தானாக இருந்தால் கஷ்டம் இல்லை, அவருக்கு வந்து சுலபம் தானே, நேராக கண்டுபிடிச்சி பெங்களூர் வந்துடுவார் அவர். அதனால் சொல்கிறார் அவர், என்ன பாகிஸ்தான் என்ன இந்தியா ஏன் பிரிஞ்சு இருக்குது, எல்லாமே பாகிஸ்தான் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே இவருக்கு ஷாக்கு. ஆமாம் அப்படித்தான், அவங்க என்ன அப்படித்தான் இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து பிரிஞ்சிருக்கக்கூடாது, நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கலாம் கிடையாது, எல்லாமே பாகிஸ்தானாக இருக்கணுங்கிற எண்ணம் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு நினைக்கிறேன், அப்படித்தான் நினைக்கிறாங்க சார் அவங்க அப்படின்னு சொன்னார் அவர். இப்போ we will come back to கிரிக்கெட் ஸ்டேடியம், தேசிய கீதம். இந்த பையன் சினிமா தியேட்டரில் தேசிய கீதம் போட்டால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நம்ம எழுந்து நிற்போம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தேசபக்தி. அதே மாதிரி அப்போ நாங்கள் வந்து துபாயிலேருந்து நாம் வர்றோம், எல்லாமே இந்திய பாகிஸ்தானாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு தேசபக்தி. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே ஒன்றா தேசபக்தி தான். இவங்களுக்கும் தேசபக்தி, செலக்டிவ் தேசபக்தியாக இருக்குது. திஸ் இஸ் கால் செலக்டிவ் பேட்ரியாட்டிசமா எடுத்துக்கலாமா, சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து சினிமா தியேட்டர்லாம் வந்து யாரும் தேசிய கீதம் இயக்க போகிறது கிடையாது, நோ கம்பல்ஷன். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மட்டும் இசைக்கிறாங்க, எழுந்து நிற்கிறாங்க, பாடுறாங்க, உணர்ச்சிபூர்வமாக பாடுறாங்க பசங்க தேசிய கீதத்தை. அது சினிமா தியேட்டரில் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன விளக்கம் நமக்கு தெரியலை. பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வர்றது கஷ்டம் அப்படின்னு துபாய் போய் துபாயிலேருந்து பெங்களூர் வந்த அந்த பாகிஸ்தான்காரருக்கு எல்லாமே வந்து பாகிஸ்தானாக இருக்கணுங்கிறதுக்கும் தேசபக்தி தான். ரெண்டுக்கும் என்ன கம்பேரிசன், ஹவு வி கேன் கம்பேர் போத், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். நீங்களே பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.